குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங் சீனியர். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சீனியருங்கிற ஒருத்த வார்த்தை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அந்த சீனியர் அந்த வார்த்தையை போய் ஒவ்வொரு டைம் யார்கிட்ட போல சொன்னாலும் சரி, அந்த ஒருத்த வார்த்தைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அதாவது மாப்பிள்ளை சீனியர் அப்படின்னு சொன்னப்போ சீனியரா அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்கிற ஒரு விதம், இன்னொரு விதம் சீனியர் 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 அப்படி சொல்கிற இன்னொரு விதம் இருக்குது, சீனியர் அப்படின்னு சொல்கிற இன்னொரு விதமும் இருக்குது. ஸோ வார்த்தை ஒன்று தான் மாப்பிள்ளை, ஆனால் எமோஷன் தான் பல விதமாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த சீனியர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச வந்துள்ளேன். இப்படிலாம் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீனியர்ஸ்லாம் அப்படியே ஒரு ட்ராக்கு, என்னடா சீனியர்ஸ்னால் பயமா அப்படின்னு சொல்கிற ஒரு சீனியர்ஸ் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சீனியர்னால் பயந்து தான் ஆகணும் தம்பி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த சீனியர்ஸ் பட்டாளத்தை வாழ்க்கை எப்படி தான் புரட்டி போடுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்கிள் பெல் டிஷோங்கவே அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஒரு 5 செட்டுக்குள்ளே அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் சேலில் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட போட்காஸ்ட்டை டாப்பிக்காக பேச போகிறேன். அதாகப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கதையும் நானும் போட்காஸ்ட். ஜாலியாக இருங்கோ, ஜமாயாக இருங்கோ, அம்புட்டு தான். ரைட்டு. இப்போது இந்த சீனியர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு பர்சனலாக எங்கே ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ அங்கே தான் அந்த அடித்தளமே வந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன படுத்த சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே காமனான விஷயம்தான். அதாவது இந்த ஸ்டார்டிங் எல்கேஜியில் ப்ரீகேஜிலேருந்து எப்போ வந்தாலுமே சரி, இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து 6th படிக்கிற வரைக்கும் பெருசாக எதுவுமே தெரியாது. இந்த 7th 8th 9th நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வர்றப்போ தான் அச்சோ 10th வரப்போகிறோமே. ஆனால் அங்கேருந்து ஒரு பொய் சொல்லிட்டு தாங்க வராங்க. 10th நல்லா படிங்க அப்புறம் ஜாலியாக இருக்கலாம், அப்புறம் 11th 12th நல்லா படிங்க அப்புறம் ஜாலியாக இருக்கலாம், அப்புறம் காலேஜ் வந்தால் காலேஜ் நல்லா படிங்க அப்புறம் ஜாலியாக இருக்கலாம். எங்கடா நான் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே வந்துச்சு. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் நான் அடுத்த வரக்கூடிய போட்காஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம எங்கே பேக் டு டாபிக் எங்கே வந்தோம் அப்படின்னா, 6th வரைக்குமே ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த 7th 8th 9th என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த 10th படிக்கிற அண்ணன் அக்காங்கெல்லாம் வந்து நம்மள்ட்ட வருவாங்க வந்து நம்ம அவங்கள தேடி போவோம். எப்படின்னா 10th எடுக்கிற ஸ்டாஃப்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நமக்கு 7th 6thலாம் வருவாங்க. அவங்க வந்துட்டு 10th அந்த பையன்கிட்ட போய் நோட் வாங்கிட்டாப்பா, 10th இந்த அக்காட்ட போய் நோட் வாங்கிட்டு வாங்க. இல்லை அவங்க கிளாஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும், இல்லை இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, இல்லை ஏதாவது வேறு பீரியட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, சயின்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இப்போ சயின்ஸு 10th எடுப்பாங்க. அப்போல்லாம் போய்ட்டு நமக்கு இருக்கிற ஸ்டாஃப் அங்கே போயிடுவாங்க. ஸோ இந்த சமயத்துலலாம் வந்து நம்மளும் அவங்களெல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரே கிளாஸில் உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ எப்படிடா அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே ஒரு 4-5 பேர் படிக்கிற பையன் மாதிரி இருப்பாங்க. எப்போ பார்த்தா நல்லா இன் பண்ணிட்டு தின்னூர்லாம் வச்சு கண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அக்காவும் சரி அண்ணனும் சரி அப்படி தான் பொழப்பு ஓடிச்சு அங்கே சீனியர்ஸ்லாம் பார்க்குறப்போ. ஆனால் அவங்களை இப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு தான் தெரில, சீனியர்ஸ்லாம் அப்படின்னு தெரில. ஆனால் அங்கே ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு மேம் சொன்னாங்க, உன் சீனியர்ஸை பாடுறா எப்படி இருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க, நாங்கள் பாடுறா நாங்கள் எப்படி இருக்கோம் பயங்கரமாக இருக்கும். 7th எதுக்குடா டிசிப்ளின்ஸ் கமிட்டிஸ்லாம் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அது லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு, ஆமாம் இது வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 7th படிக்கிறதும் 10th படிக்கிறதும் ஒன்றா படத்து அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியே வந்து எழுப்புச்சு. என்னடா அது அங்கே கம்பேர் பண்ணுறாங்களா இல்லை சொல்கிறாங்களா, இல்லை நாளைக்கு நம்ம 10th போனால் இவங்களே வந்து நம்ம 10th படிக்கிறப்ப நம்மளே இதே மாதிரி படிக்க சொல்கிறாங்களோ அப்படிலாம் நினச்சேன். ஆகாப்பட்டது அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டு வாங்க, புக்கு வாங்க, பேனா வாங்க, பென்சில் வாங்க, டஸ்ட்டு வாங்க, சாப்பீஸ் கொடுக்கணும் எல்லா வேலையும் அலைஞ்சிட்டு அப்புறம் 4-5 பேர்த்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிடிச்சோம். நம்மள்ட்ட வந்து ஜாலியாக பேசுகிறப்போ, அண்ணே எப்படின்னு இந்த சயின்ஸ் ரெக்க நோட்லாம் வரைகிறீங்க, எப்படின்னு இதெல்லாம் வரைகிறீங்க, அப்போல்லாம் இந்த பாட்டனி இப்போ சுவாலஜிலாம் இருக்குல்ல, அது அந்த இதயத்தை வரைகிறது, அப்புறம் மூளையை வரைகிறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்போது நல்லா பேசிட்ட சமயத்தில் ஒரு அண்ணன் வந்து பரத்து நல்லா வரைவியான்னு கேட்டாங்க. நான் வாங்க பிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லலை. அதெல்லாம் தெரியாது நமக்கு, இங்கே நான் பாட்டு இல்லை வந்து பாரு வரைய முடிஞ்சா வரைஞ்சிரு அப்படின்னாங்க. என்னென்ன வரையணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் இந்த மாதிரி ஹார்ட்டு வரையணும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஹார்ட்டு தானே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அப்படி வளைஞ்ச மாதிரி போடுவாங்க, சின்ன ஹார்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு சரி போயிடலாம் அப்படின்ட்டு வாங்க சரி வளைஞ்சு தானே ஹார்ட்டு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சவன் தான் நான். உள்ளே போய் ரெக்க நோட்டை பார்த்தா அது ஏதோ பெருசாக ஒன்று போட்டு தந்துருக்காங்க, ரியல் ஹார்ட்டு அதான் சொல்கிறாங்க. ஓ இதுதான் ரியல் ஹார்ட்டா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அண்ணே நமக்கு இந்த ஹார்ட்டு தான் வரைய வரும், இந்த ஹார்ட்டு எப்படின்னா வரைகிறது அப்படின்னா, தம்பி டே ஏன்டா டே அப்படி சரி போடா அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்பிவிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தங்களாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த நேர கட்டத்தில் நான் அப்புறம் எப்படி 11th 7th 8thலாம் முடிச்சு நான் 10th வந்தேன். அப்புறம் என்னோட ஒரு அண்ணன், அந்த அண்ணன் 12th வந்தாங்க சீனியர்ன்ட்டு. அந்த அண்ணன் எப்படின்னா அவங்க கொஞ்சம்
அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க 12க்கு இருக்கும் 10க்கு இருக்கும். கிளாஸில் 5 மணிக்கு ஓவர் ஆகுது அப்படின்னா ஸ்கூல் முடிச்சு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பேக்கரி ஒன்று இருக்கும். நாங்கள் எப்போதும் ஒரு பிளாக் டீ ஒன்று சாப்பிடுவோம், ஒரு பால் ஒன்று வாங்கி சாப்பிடுவோம். அந்த அண்ணனும் பால் பண்ணி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்கி சாப்பிட்டு அரட்டை அடிப்போம், என்ன வேணாலும் பேசுவோம். என்னென்னா சப்ஜெக்ட் வைஸு கம்மியாக தான் பேசுவோம். ஆனால் மீதி வந்து இப்படி பண்ணாங்க, அந்த ஸ்டாஃப் அப்படி பண்ணியிருப்பாங்க, ஓகே நம்ம இப்படி வந்தோம், ஆமாம் இதுக்கு இப்படி என்ன வந்துச்சு. அப்போலாம் கொஞ்சம் சமயத்தில் இந்த கார்ட்டூன் சீரீஸ்லாம் இருந்துச்சு, அதை பற்றி நாங்கள் பேசணும். இந்த பென்டன், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம், இதை பற்றிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் பரவாயில்லையே, நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு வைப்பு இதாக இருந்துச்சு. எனக்கும் 6:10க்கு பஸ்ஸு, அந்த அண்ணனுக்கும் 6:10க்கு பஸ்ஸு. ஸோ அப்படி தான் 2 பேரும், நான் ஒரு பக்கம் போவேன், அவர் ஒரு பக்கம் போவோம். ஆனால் சாயங்காலம் வந்து மீட்டப் பண்ணுவோம். அப்படி அவர்கிட்ட நிறைய பேசுகிறப்போ நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. படிக்க விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான். ஏன் பரத்து இதெல்லாம் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துட்ட அந்த அண்ணன் சீனியராக ஒரு அண்ணன் அங்கே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு அவர்கிட்ட போய் எல்லாம் அரட்டை அடிச்சு ஜாலியாக சமயம் தான் அந்த சமயம். அதை எப்போதுமே நான் மறக்கவே மாட்டேன். ஸோ ஓகே, இது வந்து காமனான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூல் டைமிங்கில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க தான் செய்யும். உங்களோட கொஞ்சம் வயசு மூத்தவங்க அண்ணனோ அக்காவோ யார்கிட்ட கண்டிப்பாக பேசுவீங்க. அது அண்ணன் மாதிரியும் பழக மாட்டாங்க, அக்கா மாதிரியும் பழக மாட்டாங்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா ஜாலியாக பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்னடா வாடா போடா அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசுவாங்க. நம்மளும் அவங்க கலாய்ப்போம், ஆனால் அவங்களும் எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சமயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால இன்றைக்கி இந்த டாப்பிக்கு சரி. இந்த ஸ்கூல் ஓவராகி முடிச்சதுக்கப்புறம் எங்கே அடுத்த சீனியர்ஸ் பேரை கேள்விப்பட்டேன் அப்படின்னா காலேஜ் டைமிங்கில் கேள்விப்பட்டேன். இந்த காலேஜ் டிகிரி வந்து 3 இயர்ஸ்னாலும் சரி 4 இயர்ஸ்னாலும் சரி நிறைய பேர் கேள்விப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு 3 இயர்ஸ் கோர்ஸ் தானே அப்படிங்கிறப்போ சீனியர்ஸுங்கிறது பேரில் இருந்தாங்க. ஆனால் அந்த சீனியர்ஸ் கிளாஸே பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. ஃபஸ்ட் இயரில் படிக்கிறப்போ இந்த சீனியர்ஸ் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காம்படிஷனும் அடிச்சு நோக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த சீனியர்ஸ்னால் இப்படி தான்டா நாளைக்கு நம்மளும் அப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு நினச்சா பார்த்தா ஸ்ட்ரென்த்தே இருக்காது. சரி பரவாயில்ல ஏதோ ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சீனியர்ஸ் என்ன பண்ணாங்க, வெளி காலேஜ்லேயே என்னை கூட்டி போனாங்க. பரவாயில்ல. நான் வந்து எப்படின்னா இங்கே வந்து இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சீனியர்ஸே வந்துட்டே வரத்தீங்க வா அப்படின்னு சொல்லி அப்படி தான் கூப்பிட்டாங்க. அங்கே போய்ட்டு என்ன பண்ணோம், நீ என்னெல்லாம் பண்ணுவேன், நம்மளும் என்னெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம திறமையில கொஞ்சம் வெளி காமிச்சு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சி போய் அதுக்கப்புறம் என்னை வெளி காலேஜுக்கெலாம் கொஞ்சம் கூட்டி போய் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. வெளி காலேஜுக்கெலாம் போய் இப்படி தான் பண்ணணும், இதுதான் காம்படிஷன், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த இடத்துக்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டுருக்கப்போ அது நான் செகண்ட் இயர் வரதுக்கு எனக்கு பயங்கரமாக உதவுச்சு. செகண்ட் இயரில் அடித்து நான் போய் பட்டைன்னு ஓடிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் எங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த சீனியர்ஸுக்கு நான் கற்றுக்கிட்ட அந்த விஷயம் தான். சரி பரத்து இது காலேஜில் இப்படி போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி இதை தாண்டி வேறு எங்கே சீனியர்ஸ் அப்படின்னா இந்த பொதுவாக அந்த என்எஸ்எஸ் இல்லை என்சிசிலாம் போனாங்க அப்படின்னா அங்கே அந்த சீனியர்ஸுங்கிற அந்த பேர் வந்து காமனான வேர்டு வரும். அங்கே எப்படிலாம் நடக்குது அப்படின்னா இந்த சீனியர்ஸுங்கிற பேரில் வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் என்ன வேணாலும் மாற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிலாம் நமக்கு தோணுமே தவிர அந்த சீனியர்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எதுவும் கேட்க முடியாது. ஆக்சுவலாக நாம் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் சீனியர்ஸ் என்சிசி பசங்கள்கிட்ட முக்கால்வாசி போய் உங்கள் சீனியர்ஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தம் பிடிக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது இன்றைக்கி வரைக்குமே புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா ஒரு சமயங்களில் ஒவ்வொருத்தரை பிடிக்குங்கிற மாதிரி நல்லவர் தான் ஆனால் கெட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் கெட்டவன் தான் ஆனால் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் நான் எங்கே ஆன்சரை பிக் பண்ணி எடுக்கிறது எனக்கு தெரியலை. சரி ஓகே, ஆனால் இந்த என்சிசிலையும் சரி இதை தாண்டி ஏதோ ஒரு சீனியரை வந்து ஏதோ ஒரு ஜூனியர்ஸ்க்கு நல்லா ஜாலியாக பிடிச்சி போயிடும் அப்படின்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நல்லா சொல்லி தந்துருக்கலாம், நல்லபடியாக ஃப்ரீ பேசி கொடுத்து அவங்கள பேச விட்ருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி முக்கால்வாசி வந்து என்ன நடக்குது அப்படின்னா என்சிசி சம்மந்தமானாலும் சரி இல்லை என்எஸ்எஸ்னாலும் சரி கேசஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகுது ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே. ஸோ அதை டிபெண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, என்சிசிலையும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்ட் பண்ணிட்டு தான் வராங்க. அது வந்து ஜூனியர்ஸுக்கோ இல்லை சீனியர்ஸுக்கோ எந்த வேலையுமே தவறான புரிதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஃப்ரீயாக ஒரு சீனியரை வந்து ஜூனியர் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு உள்பட எல்லாமே என்சியில் சொல்லித்தராங்க. இங்கே வந்து இந்த சீனியர்ஸுங்கிற பட்டாளத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னடா பாலிடிக்ஸு, இங்கே சீனியர்ஸுக்குள்ளே பாடுறா பாலிடிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் நீங்கள் வச்சு கொண்டு போய்ட்டுருக்கானுங்க. ஸோ இது வந்து நம்ம என்சிசி இங்கே மட்டுமே கிடையாது, ஆல் ஓவர் என்சிசி ஆல் ஓவர் இந்தியாவிலுமே இது நடக்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர்த்த நீங்கள் பார்க்கலாமே இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்சிசி அப்படின்னு போடுறப்போ ஒவ்வொருத்தருமே அவங்க ரேங்கை வந்து பேருக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரேங்க்லேருந்து இந்த மாதிரி பேர், இந்த மாதிரி ரேங்க்லேருந்து அந்த மாதிரி பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்சிசி கெரியரை ஷேர் பண்ணலாம், பட் என்சிசி ஆஃபீஸர்ஸை ஷேர் பண்ணுமாங்கிறது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் டவுட்டாக தான் இருக்குது. நான் என் ஜூனியர்ஸ் எனக்கு ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லவே மாட்டேன் அது மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு கட்டம் என்ன அப்படின்னா நம்மளால் சொல்ல தான் முடியும், அதான் அவன்கிட்ட போய் நீ போய் ஃபாலோ பண்ண தம்பி அப்படின்னு சொன்னான்னா அது அவனோட விருப்பம் தான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கட்டங்கள் தான் இந்த சீனியர்ஸுங்கிற பேர் எல்லா இடத்துலையுமே அங்கே வந்து நடந்துக்கிட்டு வரும். ஆனால் அந்த காலேஜ் டைம் சீனியர்ஸோட என்சிசி டைம் சீனியர்ஸ் நல்லா ஜாலியாக
ஃபன்னாக தான் போகும். எப்படின்னா நான் என்சிசி ஜாயின் பண்ணுறப்போ எனக்கெல்லாம் சீனியர்ஸ் இருந்தாங்க. நான் ரொம்ப பயந்து சுவாகமாக ஃபஸ்ட் இயரில் இருந்தப்போ இந்த ஸ்கூல் சமயத்தில் இருந்தப்போ நான் என்ன பண்ணேன், ரொம்ப சாதுரியமாக இருந்தேன். நம்ம எதுக்குப்பா தேவையில்லாத ரொம்ப இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிதான் நான். ஆனால் இங்கே வந்து என்னைய ஒரு சீனியர் வந்து பரத் எல்லாம் பாலிவில் போய் புஷ் பண்ணி போ 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 அப்படின்னு சொல்லி, நான் அதெல்லாம் முடியவே முடியாது சீனியர், நல்லா முடியாது, தப்பாக நினச்சதுனால முடியாது சீனியர், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது சீனியர், நீங்கள் பார்த்துங்க சீனியர் அப்படின்னு சொன்னவன். ஆனால் அவர் என்ன பண்ணார், என்னையவே கேட்க நம்ம ஜூனியர் அவன், நம்ம சொல்கிறத அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி கல்ச்சரல்ஸில் பாரத்குமார் ஃப்ரம் இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் கொடுத்துட்டாப்புல. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நானும் கல்ச்சுரல்ஸு ஆடியன்ஸு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே மைக்கிலேருந்து கூப்பிட்றாங்க, பாரத்குமார் ஃப்ரம் இந்த ஸ்கூலில் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சீனியர், பேர் மாற்றிருக்கேன் கூப்பிட்றாங்க சீனியர் அப்படின்னா, தம்பி நான் தான் கொடுத்தேன் போய்ட்டு அப்போ சீக்கிரம் போ போ அப்படின்னாங்க. சீனியர்னு சொன்னால் அடி ஒரு ரியல் ரூமில் வந்து பெண்டு போட்டு 40 அடி அடி பிடிச்சிடும் படா அப்படின்னாரு. ஆஹா இது மாதிரி மிரட்டினாலே நானா இங்கே அள்ளு விட்டுருன்னு சரி அப்படின்ட்டு ஸ்டேஜில் பாட்டு அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் பாடினேன் என்சிசியில். ஸோ அங்கே போய் பாடுறப்போ ஓஹோ இதுதானா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்படியே போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த கொஞ்சம் டெவலப் ஆகுது. அடுத்தடுத்த கேம்ப்லாம் போகிறேன். ஃபஸ்ட்டு பாடின பாட்டில் இருந்து அப்படி நான் டெவலப் ஆகி அப்புறம் கொஞ்சம் டான்ஸு, அப்புறம் கொஞ்சம் ட்ராமா, அப்படியே கொஞ்சம் நிறைய அப்படியே நமக்குள்ளே பரவாயில்ல இவ்வளோ இருக்கா நம்ம இவ்வளோ பண்ணுறோமா நம்ம அப்படின்னு தோண வச்ச அந்த சீனியர் தான் இன்றைக்கும் வரைக்கும் இல்லை, எப்போதுமே நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏன்னா நன்றின்னு சொல்கிறத விட அதை அவர் கடமைன்னு வேறு சொல்லுவார் அவர் அப்பப்போ. நான் எப்போல்லாம் போய் கேட்டப்போ சீனியர் நீங்கள் சொன்னால் தப்பாக எடுத்துப்பீங்க, நான் அடியை கூட வாங்கிக்கிறேன், ஆனால் ரொம்ப நன்றி சீனியர் அப்படின்னு சொன்னால், டே அது என் கடமைடா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மனுஷனுக்கு வந்து அந்த மனுஷன்ட்டு தான் நான் கற்றுக்கிட்டதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா கடமை நன்றி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்லி புரிய வச்சதே அவர் தான். அது என் டியூட்டி தம்பி, நான் தான் பண்ணணும், நான் அதுதான் ஒரு சீனியருக்கு அழகு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாப்புல. அப்போது ஒரு சீனியர்னால் எப்படின்னா இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் பல வகையாக ஒரு மணி நேரம் என்கிட்ட லெக்சர் எடுத்தாப்புல. இது இப்படி தான், அது அப்படி தான், இது இப்படி அது அப்படி, ஆமாம் ஓஹோ ஆகான்னு சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி லெவலில் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் கேதர் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளும் சீனியரானால் நம்மளும் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தருணமும் வந்துச்சு. அந்த தருணம் வந்தப்போ இது வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். நீங்களும் சீனியர்ஸாக ஆவீங்க. அப்போது சீனியர்ஸ்னால் எப்படி இருக்கணும், சீனியர்ஸ்னால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வச்சோம்னா, ஒரு சீனியர் அப்படிங்கிறது நம்மளை வெறும் இங்கே ஜூனியர் வந்து வெறும் வார்த்தையில் சீனியர்னு சொல்கிறதுக்கோ இல்லை மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமோ நீ சீனியராக இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் அவனுக்கு எடுத்து கொஞ்சம் கொடுத்து அதை கைட் பண்ணி, ஆமாம் இது தாண்டா வாழ்க்கை, இது தாண்டா இப்போ நடக்கும், இந்த ப்ராசஸுக்கு பேர் இது தான் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு பேர் தான் சீனியர். அவனோட 1 வயசு மூப்பாக இருக்கும், 2 வயசு மூப்பாக இருக்கும், எத்தனை வயசு மூப்பாக இருந்தாலுமே சரி, ஒரு சீனியருங்கிற அந்த வார்த்தைக்கு பலவிதமான எமோஷன்ஸ் இருக்குன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஸோ அந்த எமோஷன்ஸை பிக் பண்ணுறது தான் என் வேலை இல்லை. என் வேலையை கரெக்டாக நான் செஞ்சாலே போதும். அந்த எமோஷன்ஸை பிக் பண்ணுறது ஜூனியர்ஸோட கையில் இருக்கணும். தம்பி நீ இந்த எமோஷன் தான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஜூனியர்கிட்ட போய் அவன்கிட்ட ஆர்டர் போட்டு அந்த கையில் வச்சுக்கோ, இந்த எமோஷனை என்னை பார்த்து எப்போ இந்த எமோஷன் தான் வரணும்னு சொல்லவே முடியாது. உங்கள் வேலையில் நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூனியர் உங்களுக்கான எமோஷன்ஸை அவன் கையில் எடுத்து வச்சுப்பான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல சீனியர் அப்படி சொல்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்து சீனியர் ஜூனியருங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. என்ன தான் இருந்தாலும் அந்த சீனியருக்கு அந்த ஜூனியர் மேலே மதிப்பு வரணும். ஆனால் அந்த மதிப்புங்கிறது கட்டாயப்படுத்தியோ இல்லை கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. நான் ஒருத்தனை சீனியர்னு சொல்கிறேன் அப்படின்னா அவன் எனக்கு என்னை ஜூனியர் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கணும். அவன் என் கண்ணுக்கு நான் அவன் சீனியரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெரியணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி சீனியர் ஜூனியருங்கிறது பாண்டிங் கரெக்டாக ஒரு லெவலாக பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த சீனியர் ஜூனியருங்கிறது நிறைய பேரை கேட்டாலே அலறானுங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே தெரில. ஆனால் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி இல்லை வாழ்க்கையில் என்ன பண்ணாலுமே சரி இந்த சீனியருங்கிற வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து தான் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லணுமே. இல்லை நான் வந்து பஸ்ஸுலையோ என்சிசிலையோ காலேஜ்லேயோ பார்த்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. சீனியர்னு கேட்டாலே என்னடா அவங்களாம் பெரிய சீனியரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காலேஜில் டேஸ் ஸ்காலராக இருக்கவங்களே அவங்களே நான் என்சிசி இல்லை நான் காலேஜஸ் பொதுவாக இருப்பாங்களே அவங்களே சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, என்னடா நடக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் அது அப்படியே ஒரு கேப் போட்டு எங்கெங்கேயோ என்னென்னமோ போகுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த போட்காஸ்ட் நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் கண்டிப்பாக சீனியர்ஸ்ன்னு இருப்பாங்க. இந்த சீனியர்ஸ் அப்படிங்கிறது வார்த்தையை ஏதோ ஒரு மாதிரி நினைக்காதீங்க. அவங்க அவங்கள்ட்ட கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா சீனியர்ஸ், கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவங்க சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ நான்
சீனியர்ஸ் அப்படின்னு சொல்ல 2 வார்த்தைக்குமே ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லா வார்த்தைகளையுமே ரொம்ப தெளிவாக நிதானமாக பேசுங்க, தப்பே கிடையாது. ஸோ மேன்மேலும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சீனியர்ஸ் இந்த மாதிரி உதவி பண்ணியிருந்தாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சீனியர்ஸை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட, இன்றைக்கி இப்படி ஒரு சீனியர் இருந்தாங்க பார்த்து, என் சீனியர் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் போய் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குறேன். உங்களோட வரவேற்பு இப்போலாம் வர வர ரொம்ப அமோகமாக இருக்குது. எனக்கே பார்க்குறப்போ ரொம்ப பூரிச்சு போகுதுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறப்போ வரத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறீங்க. நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே எக்ஸாமில் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு 4-5 பேர் பக்கம் சொல்லியிருந்தீங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தீங்க. பட் 5 எக்ஸ்பீரியன்ஸுமே பயங்கரமாக தான் இருந்துச்சு. நான் நினைக்கிறப்போ பரவாயில்ல, எனக்கு மட்டும் தான் நடந்துருந்துச்சுன்னு நினச்சேன். பட் உங்கள் எல்லாத்துக்கும் நடக்கிறப்ப எனக்கு நம்ம சிரிப்பாக அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த எபிசோட்லையும் உங்களோட ஃபேவரட் சீனியராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இந்த சீனியர் பற்றி நான் சொல்லணும் பார்த்து அப்படின்னு சொன்னால் கூட இன்ஸ்டாகிராமில் போய் டிஎம் பண்ணுங்கள். பக்கம் எத்தனை பக்கம் இருந்தாலும் சரி, நான் படிக்க ரெடியாக இருக்கேன், அனுப்பி மட்டும் நீங்கள் ரெடியாக இருங்க, அதுவே போதும். சரி வரத்து, வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், எப்போதும் போல் ஜாலியாக இருங்க, ஜமையாக இருங்க, ஸ்டே ஃப்ரீ அண்ட் பி காம். ரொம்பலாம் யோசிச்சு ரொம்பலாம் ப்ரெஷர் ஆகாதீங்க. வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிறத வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுது. பட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் மாப்பிள்ள ஆகணும். ஸோ எதுக்கும் தயங்காத, எதுக்கும் மயங்காத, ஜாலியாரு, ஜமாயாரு. அண்டு பரத்து, இவ்வளோ பேசியிருக்க, இதை விட ஃபைனலாக ஒன்று சொல்லு பரத்து அப்படின்னா, ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் சீனியர்ஸ் ஆகிறப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனியர்னால் வெறும் குச்சி எடுத்து அடிக்கிறதோ, இல்லை ஒரு ஜூனியரை போட்டு மிரட்டுறதோ, ஒரு ஜூனியர்கிட்டருந்து மதிப்பும் மரியாதையை மட்டும் வாங்கிக்கிறது மட்டும் சீனியர் இல்லை. நீ சீனியர் அப்படின்னா உன் ஜூனியரை நீ எந்த அளவுக்கு மதிக்கணும், உன் ஜூனியரை நீ மதிக்கணும். அவனுக்கு நீ எவ்வளோ சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சொல்லித்தரணும். நல்ல விஷயங்களை சொல்லித்தந்த அப்படின்னா அந்த ஜூனியர் உனக்கு எந்த எமோஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுவான், நீ முடிவு பண்ணாத. ஸோ சீனியர் அண்ட் ஜூனியர் எல்லாருமே 2 வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொருத்தட்ட இருந்துமே ஒவ்வொரு எமோஷன் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அந்த எமோஷனை முடிவாக சொல்கிறேன், நீ முடிவு பண்ணாத, உன் ஜூனியரை முடிவு பண்ண வை.